உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வேதனை அளிக்கக்கூடிய, மனமே இதயமே நொறுங்கக்கூடிய ஒரு துயரமான சம்பவம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. விஜயுடைய இந்த அரசியல் பயணத்தால். விஜய் அவர்களை குறை சொல்வதற்கு முன்னாடி இந்த திருட்டு திராவிட திமுக அரசியல் விஜய் எடப்பாடி அவங்க எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரம் பண்ண போகிறாங்களோ அப்போல்லாம் இந்த கரண்ட்டை கட் பண்ணுறது, அது இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் அரசியல் பண்ணினுக்கிறானுங்க. அது எதுக்கு தான் பண்ணுறானுங்க என்னான்னு எனக்கு தெரியல. இந்த ஆம்புலன்ஸ் அரசியலை பார்த்தீங்கன்னா புதுசாக பண்ணின்னு இருக்கிறானுங்க. மற்றபடி இன்னைக்கு அந்த கூட்ட நெரிசலில் இருந்த ஒரு பெண்மணி ஆம்புலன்ஸில் போகும்போது நாங்கள் விஜய் அவர்கள் பேசி கொண்டிருப்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருந்தோம். திடீர்னு கரண்ட்டை கட் பண்ணாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த நெரிசலில் சிக்கி, ஏன்னா கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் ஏது பண்ண முடியும்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழலில் அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அது இல்லாமல் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா கோரிக்கை கொடுத்துருக்கக்கூடிய இடத்த தவிர்த்து அந்த இடத்த பார்த்திங்கன்னா காவல்துறையோ அதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய துறைகள் யாருமே பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கலை. விஜய் அவர்கள் தான் பேசக்கூடிய இடத்தை பார்த்திங்கன்னா கடிதம் மூலமாக தெளிவாக விவரமாக தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த திருட்டு திராவிட திமுக அரசியல் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஒரு கெடுபிடியான இடத்த வழங்கி இன்னைக்கு இத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கிறதுக்கு மூல காரணமாக இந்த திருட்டு திராவிட ஸ்டாலின் ஆட்சி காரணம். நான் சொல்கிறேன், முழுக்க ஸ்டாலின் ஆட்சி காரணம் இந்த பலிக்கு. அது இல்லாமல் மக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் சொல்லுகிறேன். இது போல் பார்த்திங்க அப்படின்னா அரசியல் பயணத்தை அவர் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பச்சிளம் குழந்தைகளை, வயதானவர்களை, கர்ப்பிணி பெண்களை இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதை ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பேசும்போது இதை சொல்லிட்டு தான் வராரு. ஆனால் அதையும் மீறி விஜய் வந்திருக்காரு. விஜயை பார்க்கணும், அவர் ஒரு தடவை நேரில் பார்க்கணும், அவர் பேசுகிறத கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்திலையோ, ஏன்னா அவரை பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வத்திலையோ அந்த இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்கள் வந்திருக்காங்க. அந்த மக்கள் வெள்ளத்தில் ஏகப்பட்ட பச்சிளம் குழந்தைகள், சிறுவர்கள், வயதானவர்கள் என அனைவரும் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன சொல்கிறேன்னா, நடிகராக பாருங்கள், அவருடைய அரசியல் என்ன, அவர் அரசியல் கோட்பாடு என்ன, கொள்கை என்ன, அதை தெளிவாக ஏற்றுக்கோங்க. அவர் இப்போ நடிகர் கிடையாது, ஒரு அரசியல் தலைவராக வந்திருக்காரு. அதனால் அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அவர் என்ன மக்களுக்கு சொல்ல வராரு அதை கேட்டுக்கோங்க. அதை விட்டுட்டு அவரை பேசுறதை நான் கேட்கணும், அவர்கிட்ட போய் பார்க்கணும், அவரை நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சி போனீங்கன்னா இது போல் உயிர் அசம்பாவிதம் தான் ஏற்படும். ஏன்னா இது போல் அவர் போகிற இடத்துல இந்த திமுக அரசியல் ஆட்சியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த கரண்ட்டை கட் பண்ணுறது போகிறது வர சொல்லிட்டு அத்தனை நெருக்கடி, எந்த கட்சிக்குமே இல்லாத நெருக்கடியை இந்த தமிழக வெற்றி கழகமான விஜய் அவர்களின் ஒரு இந்த பயணத்தில் அத்தனை நெருக்கடி கொடுக்குறாங்க. இந்த பலியானவர்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. மிகவும் வேதனை அளிக்கிறது. விஜயோட வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல்
அவருக்கு திரளக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை கண்டு பயந்து அஞ்சி நடுங்கி ஸ்டாலின் அவர்கள் திராணி இல்லாத ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறான். தமிழக மக்களின் வயிற்றில் அடித்து கொண்டு திமுக திருட்டு திராவிட நாடக மாடல் ஆட்சியை இப்போது தாவேகா தமிழக வெற்றி கழகத்தை அவ்வளவு ஒரு மீள முடியாத ஒரு துயர சம்பவத்திற்கு முக்கிய கூறாக திமுக திராவிட முன்னேற்ற கழகம் பங்களித்திருக்கிறது. மக்களின் அலட்சியமும் காரணம். மக்கள் தயவு செய்து கர்ப்பிணி பெண்களோ பச்சிளம் குழந்தைகளோ இதுபோல ஒரு கூட்டத்திற்கு அழைத்து கொண்டு செல்வது என்றது மிகவும் பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றாகும். இதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். இனி வரும் காலங்களாவது தயவு செய்து இது போன்ற இடத்திற்கு போய் நீங்கள் உயிர் பலியாகுவதை விட உங்கள் வீட்டிலிருந்து என்ன பேசுகிறால் அதை நீங்கள் கேளுங்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் அங்கே சென்று அதை கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்ன? உயிர் பலி எத்தனை குடும்பங்கள் மீள முடியாத துயரத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே இல்லை. மிகவும் வேதனை அளிக்கிறது. அந்த பதிவுகளை பார்த்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளின் இறப்பைகளை கண்டு எனது மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை நான் முடித்து விடுகிறேன். நன்றி.